டாக்டர் சொன்னாரு அவ பழச்சுக்குவாங்க. ஆமா சார், ஒரு மேஜர் ஆபரேஷனா, ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் அவளை கொண்டு போயிருக்காங்க சார். எல்லாரும் வந்துச்சு டாக்டர். வந்தாச்சு சார். வாட் அபவுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்? எவ்ரிதிங்ஸ் ரெடி சார். சரி, நீங்க போங்க, நான் 2 நிமிஷத்துல வரேன். டாக்டர், ஆபரேஷன் சக்சஸ். பேஷண்ட் எப்படி இருக்காங்க? நல்ல அமைதியா இருக்கா. தேங்க்யூ டாக்டர். இந்த நிலைமையில என்ன தனியா விட்டுட்டு வராம இருந்துட்டீங்களே. என்னால முடியாத நிலைமையில நீங்க இல்லன்னா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க. இல்ல சுனிதா, இல்ல, இனிமே உன்னை தனியா விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இது என்ன நெத்தியில காயம்? இது ஸ்டூடியோல ஏற்பட்டுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, அமைதியா இரு. நேத்துல இருந்து எனக்கு வலி ஆரம்பமாயிடுச்சு. இனிமே நீங்க என் பக்கத்திலேயே தான் இருக்கணும். உன் பக்கத்திலேயே இருக்கு, நீ கவலைப்படாத. சுனிதா, நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? சொல்லுங்க. நாம இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிடலாமா? எதுக்காக நாம போகணும்? வேண்டாமா, நாம வேற எங்கேயாவது போய் வாழலாம், நிம்மதியா இருக்கலாம். எனக்கு நீ வேணும், நம்ம குழந்தை வேணும்.
எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல, அரை மணி நேரத்துல நாங்க வருவேன். எனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சாகணும். ஓகே சார், நான் என்கொயரி பண்றேன். யோ, அந்த ஆள் உண்மையை சொன்னானா? இல்ல சார், ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரி, நான் சொல்ல வைக்கிறேன். நீ உண்மையை சொல்ல மாட்டேல்ல? ம்? நீ உண்மையை சொல்ல மாட்டேல்ல? அவன் எங்க இருக்கான்? சார், எஸ்பி வரார். அவன் குத்தத்தை ஒத்துக்கிட்டானா? இல்ல சார், அந்த ஆள் வாயே திறக்க மாட்டேங்கிறான். லுக், ஹாஸ்பிடல்ல எல்லார் கண்ணு முன்னாலையும் அவன் அந்த பொண்ணை கொலை செஞ்சிருக்கான். அவன் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல. என்ன நீ பண்ணி வச்சிருக்க வேலை? இந்த கிழவனை போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்க. அவன் செத்த எவனையா பதில் சொல்றது? இவ்வளவு அடி வாங்கியும் அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான். ஓ, ஒருவேளை பைத்தியமா இருப்பான். ஹலோ, டாக்டர் சர்மா. ஏ சர்மா, எப்படி இருக்க? உன் வாய்ஸ் எனக்கு தெரியாதா? அப்புறம் கிளப்ல நீ பாதியில எழுந்து போயிட்டியே, என்கிட்ட தோத்த காசு நீ தரணும். சும்மா அது இதுன்னு பேசாத, ரொம்ப சீரியஸ் மேட்டர். அதனால தான் நான் அங்கிருந்து போனேன். நேத்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு கொலை நடந்துச்சு. ஒரு ஆள் கஸ்டடியில இருக்கான். பைத்தியக்கார மாதிரி தெரியுது. ஒரு கிழவன் சுடுகாட்டு காவல்காரன். என்னது பைத்தியக்காரனா? சொன்னா நீ நம்ப மாட்டடா. அவன் ஒரு கிழவன், சுடுகாட்டுல காவல்காரன். சுடுகாட்டு கிழவனா? ஐசி. என்கிட்ட மோகன் ஒருத்தன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான். அந்த சுடுகாட்டு கிழவன் தான் அவனோட வளர்ப்பு அப்பாவான். இது அவனோட அட்ரஸ் தெரியுமா? அவன் அட்ரஸ் தரல, மறுபடியும் வரேன்னு சொன்னான். பேர் மட்டும் சொன்னான், மோகன். அவன் முகம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ இந்த கேஸ்ல என்னால உனக்கு உதவ முடியும். அவனை விடாத, நான் நாளைக்கு வந்து அவனை பார்க்கிறேன். ஓகே? எதுவும் சொல்லிட்டா? ஜாக்கிரதை. மெதுவா மெதுவா. முதல்ல ஹாஸ்பிட்டல் போ. வா. இல்லைங்க, என்னால முடியலைங்க. என்னால நீ உள்ளே. முடியல. வலிக்குதுங்க. அம்மா.
கொஞ்சம் கொஞ்சம் சுனிதா. பெட் நம்பர் 3 பேஷண்ட்டை கவனமா பார்த்துக்கணும். ஓகே சார். சிஸ்டர் நீங்க போங்க, நான் இப்ப வரேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். எஸ், இன்ஸ்பெக்டர் டேவிட் ஹியர். டாக்டர் சங்கர் பேசுறேன். சொல்லுங்க. அந்த கவுனோட மருமகனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆ? உண்மையாவா? நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் இப்ப எங்க இருக்கான்? பிஆர் ஹாஸ்பிட்டல்லையா? சரி, நான் உடனே வரேன். டாக்டர் டாக்டர் கான்ஸ்டபிள், நான் இவனோட மருமகனை கண்டுபிடிச்சிட்டேன். அவனை உடனே கஸ்டடியில் எடுக்கணும். வாங்கய்யா, கமான் குயிக். எஸ் சார்.